ஆகா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப மகா கையில கிடைச்ச லெட்டர நம்ம ஐஸ்வர்யாவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா, நம்ம சூர்யா தான் இந்த லெட்டர்லாம் வாங்கியிருக்காப்லயா கையெழுத்து போட்டு அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு சூர்யா வாங்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சூர்யா ஒருவேளை வாங்கியிருந்து இந்த லெட்டர மறைக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா, அப்பயே கிழிச்சு போட்டுருக்கணும். அப்படி இல்லன்னா யாருக்கும் தெரியாத இடத்துல தான் வச்சிருக்கணும். இப்படி ஈஸியா எனக்கு தெரியிற மாதிரி ஒரு இடத்துல வைக்கவே மாட்டாரு. வேணும்னே யாரோ சூர்யாவ மாட்டி விடுறதுக்காக தான் இங்க வச்சிருக்கிறாங்க. அப்படின்னு மகாவுக்கு இப்பதான் யோசிக்க தோணுது. இதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா தன்னோட கையில இருக்கிற மொபைல்ல இருக்கிற டேட்டாவ நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு காணாம போன இந்த போன தானே தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த போனை எடுத்துக்கிட்டு அதாவது பிரபாவோட ஃப்ரெண்டு கடைக்கு போறாங்க. சோ அங்க போய் குடுத்து நம்பிக்கையான ஆள்ட்ட குடுத்தா தான் டேட்டா கரெக்ட்டா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. இந்த பக்கம் நம்ம சூர்யா மகாவ தேட ஆரம்பிச்சிடுறாப்ல. மகாவும் ஐஸ்வர்யாவும் தான் இப்ப கடைக்கு போயிட்டாங்க இல்லையா மொபைல் கடைக்கு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோடீஸ்வரி கனவு காண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுல பிரபா வந்து சூசைட் பண்ணிக்க போற மாதிரியும் அதே டைம்ல ஐஸ்வர்யாவ யாரோ கத்தியால குத்த போற மாதிரியும் கனவு காண்றாங்க. அதை நினைச்சிட்டு பதட்டம் ஆயிடுறாங்க. அதே நேரத்துல இங்க ஐஸ்வர்யா மகா இவங்க 2 பேரும் அந்த செல்போன் கடைக்கும் போயிடுறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற டேட்டா வந்து எனக்கு வேணும். இந்த மொபைலுக்கு ஆன் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு ஐஸ்வர்யாவும் மகாவும் பிரபாவோட ஃப்ரெண்டு கிட்ட குடுத்துட்டு நாங்க பக்கத்து கோயில்ல தான் இருக்கோம். நீ எனக்கு என்னோட நம்பருக்கு அனுப்பி வை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க மெசேஜும் வருது. அந்த மெசேஜ படிச்சா அதிர்ச்சி அடையறாங்க. மதன செட் பண்ணதே இந்த கௌதம் தான் அப்படிங்கிற விஷயம் பிரபாவுக்கு தெரிய வருது. பயங்கரமா கதறி அழுவுறாங்க. இந்த பக்கம் பிரபாவும் வந்துடுறாங்க. பிரபா எப்படி அங்க வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபாவோட ஃப்ரெண்டு கடையில தானே மொபைல குடுத்தாங்க. அவங்க ஃப்ரெண்டு பிரபாவுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாப்லயாட்டுக்கு. அத கேட்டுட்டு தான் பிரபாவும் அங்க வந்திருக்கிறாங்க. இங்க கோடீஸ்வரி பதட்டத்துல நான் போய் உடனே என் பொண்ண பார்க்க போறேன் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. இங்க கோடீஸ்வரியும் கோடீஸ்வரியோட வீட்டுக்காரரும் வாக்குவாதம் பண்றத நம்ம சூர்யா மொபைல்ல வீடியோ கேமராவுல பார்த்துட்டு அதான் கேமரா சிசிடிவி கேமரா வச்சிருக்கிறார் இல்லையா? அத பார்த்துட்டு உடனடியா போன் பண்ணி கேட்கிறாப்ல விஷயத்த. சோ இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.